நாம் சென்ற பகுதியில் கூட்டாளி ஒருவர் புதிதாக சேர்க்கப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம். தற்போது இரண்டாவது பொருளாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கூட்டாளி ஒருவர் ஒரு நிறுவனத்திற்குள் அனுமதிக்கப்படும் போது நிறுவனத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். ஏன் மறுமதிப்பீடு செய்கின்றோம் என்றால், கணக்கெடுகளில் உள்ள மதிப்பிற்கும் சந்தை மதிப்பிற்கும் வேறுபாடு இருக்கலாம். எனவே நாம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்கின்றோம். இதனுடைய நன்மைகள், இதற்கான காரணங்கள் என்னென்ன என்றால், இது நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை தெரியப்படுத்துகிறது. அதேபோல சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்வதன் மூலம் கிடைக்கப்பெறும் லாபம் பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இப்போ இதற்கான குறிப்பேடுகள் பற்றி பார்ப்போம். இந்த மறுமதிப்பீடு கணக்கு என்பது ஒரு பெயரளவு கணக்கு. இந்த பெயரளவு கணக்கு என்பதில் நம்ம லாப நட்ட கணக்கில் பதிவுகள் எவ்வாறு மேற்கொள்வோமோ அதே மாதிரி தான் இதில் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும். இங்கு குறிப்பேடுகள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சொத்தினுடைய கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு. ஒரு குறிப்பிட்ட சொத்து நம்ம ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். அதனுடைய மதிப்பு இன்று 1.5 லட்சம் அப்படின்னா ஒரு 50,000 இன்றைக்கி லாபம். சொத்து உள்ளே வருது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று, அதுக்கடுத்து மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. அதுக்கடுத்தது சொத்தினுடைய மதிப்பு குறையும் போது சொத்தினுடைய கணக்கு இங்கே வரவு வைக்கப்படுகிறது. ஏன் வரவு வைக்கப்படுகிறது? சொத்து நம்மளை விட்டு போகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறணும். அதனால் என்ன செய்கிறோம், இது லாஸ். இந்த லாஸ்ன்றதுனால சொத்து நம்மளை விட்டு வெளியே செல்வதை பொன்னான விதிகளில் சொத்து கணக்கில் வெளிச்செல்லுவதை வரவு வைக்க அப்படின்ற கணக்கின்படி நம்ம என்ன செய்கிறோம், குறிப்பிட்ட சொத்து கணக்கை வரவு வைக்கிறோம். அதுக்கடுத்து பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது அது நமக்கு லாஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ கொடுக்குது, ஒரு லட்சம் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு லாஸ் தான். அந்த லாஸ் யாருக்கு சேர்ந்தது? பழைய கூட்டாளிகளை சேர்ந்தது. அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று அந்த குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு. அதற்கடுத்து பொறுப்புகள் குறையிறப்ப அந்த பொறுப்பு லாபம், அந்த காசு தர வேண்டியதில் நான் போகுது. அப்போ இது ஆதாயம். அதனால் என்ன செய்கிறோம், இது பற்று வைக்கிறோம். இங்கே மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு வைக்கிறோம். அதற்கடுத்து ஏட்டில் பதிவு செய்யப்படாத சொத்துக்களை பதிவு செய்யும் போது, ஏட்டில் பதிவு செய்யாத சொத்துக்களை நம்ம உள்ளே கொண்டு வர்றோம். அதாவது ஒரு ஷேரோ வாங்கியிருக்காங்க, ஒரு 4 கூட்டாளிகள் ஒன்றா சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அதை கணக்கில் கொண்டு வரல. அது ஒருத்தர்கிட்ட பாதுகாப்பாக இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி அதை நிறுவனத்தின் ஏடுகளுக்குள்ளே கொண்டு அதை நமக்குள்ளே நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யுது, சொத்துக்கள் உள்ளே வருது. சொத்துக்கள் உள்ளே வர்றதுனால சொத்து கணக்கு பற்று. அதே மாதிரி வீட்டில் பதிவு செய்யப்படாத சொத்துக்களை நம்ம நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர்றோம். அதனால் அது சொத்து உள்ளே வருது. அதனால் அது ஆதாயம். அதே மாதிரி ஏட்டில் பதிவு செய்யாத பொறுப்புகளை பதிவு செய்யும்போது, ஒருத்தருக்கு நம்ம காசு தரணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அதை நம்ம கொடுக்கல. அதற்கு எல்லா கூட்டாளிகளும் தெரியும் நம்ம அவங்களுக்கு தரணும் அப்படின்றத. அது பொறுப்பு என்ன ஆகுது, பொறுப்பு கூடுது அப்படின்றப்ப அது லாஸு. அப்போ அதையும் நம்ம இங்கே சொத்து வெளியே செல்லுவது, அதாவது சொத்து கணக்கில் வெளிச்செல்லுவதை வரவு வைக்க அப்படின்ற அனுமானத்தின்படி இங்கே இந்த பொறுப்பை வரவு வைக்கிறோம். அதற்கடுத்து லாப நட்டத்தை மாற்றுறது இந்த குறிப்பேடு மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று பழைய கூட்டாளிகளில் முதல் கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் பழைய லாப விகிதத்தில் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நம்ம போடுறோம். அது வரவு. அதே இது நட்டமாக இருந்தால் பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. இப்போ இந்த மறுமதிப்பீட்டு கணக்கினுடைய படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பேடுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சில சமயத்தில் மறுமதிப்பீட்டு கணக்கு நேரடியாகவே கேட்குறாங்க சில கொஸ்டினில். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மறுமதிப்பீட்டு கணக்கை நேரடியாக கூட போட முடியும். இது மறுமதிப்பீட்டு கணக்கு. நீங்கள் லாப நட்ட கணக்கு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் கணக்குகள் போட்டிருப்பீங்க. லாப நட்ட கணக்கு நம்ம போன வருஷம் படித்தோம். இந்த லாப நட்ட கணக்கில் இந்த இடத்துல என்ன வரும், எல்லாமே செலவுகள் வரும். ரைட்டா? இந்த சைடு எல்லாமே வருமானம் வரும். இதுதான் லாப நட்ட கணக்கோட ஃபார்மெட்டு. நமக்கு மைண்டில் அந்த லாப நட்ட கணக்குன்றது எப்பயுமே இருக்கும். ஏன்னா போன வருஷம் நம்ம நிறையா கணக்குகள் நம்ம இதில் போட்டிருக்கோம்.
இப்போ இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், சேம் டிட்டோ. அதுவும் பேரளவு கணக்கு தான், இதுவும் பேரளவு கணக்கு தான். இந்த இடத்துல செலவுகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, இந்த இடத்துல வருமானம் மற்றும் ஆதாயம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இப்போ இதை பார்த்தோம்னா இதில் நமக்கு இது மேட்ச் ஆயிரும். இது வந்து குறிப்பிட்ட சொத்து நிகர உயர்வு, அது சொத்து குறையுது, அப்போ அது நமக்கு நிறுவனத்துக்கு லாஸு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொத்தினுடைய நிகர அதிகரிப்பு, ஒரு இடத்துல 1 லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு, அதை 1.5 லட்சமாக தர வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன ஆகுது, அதுவும் நமக்கு செலவு தான். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொத்தினுடைய நிகர அதிகரிப்பு, அப்போ ஒரு குறிப்பிட்ட சொத்து ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம், அது இன்றைக்கி வேல்யூ 5 லட்சம் அப்படின்னா மீதம் 4 லட்சம் லாபம், அப்போ அது வருமானம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு குறையுது அப்படின்னா, ஒருத்தருக்கு 1 லட்சம் தர வேண்டியிருக்கு, அவருக்கு 50,000 தந்தால் போதும் அப்படின்னு இருக்குன்னா அப்போ மிச்சம் 50,000 நமக்கு லாபம். அதனால் இது ஆதாயம். ரைட்டா? இது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி போட்டுட்டிங்கன்னா, போட்டு முடித்ததுக்கப்புறம் சரி கட்டி நீங்கள் கணக்கு போட்டு முடிச்சிங்கன்னா லாபமோ நட்டமோ வரும். அந்த லாப நட்டத்தை பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் நீங்கள் பிரித்து தரணும். இதுதான் மறுமதிப்பீட்டு கணக்கினுடைய குறிப்பேடுகள் மற்றும் பேரேடு.